ரொம்ப மாசா இருந்தாரு. அவர் ஆல்ரெடி 50, அந்த ஏஜ் தெரியவே தெரியாது. இதுல சுத்தமா தெரியல, இன்னும் சின்ன பையன் மாதிரியே தான் இருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. அந்த ஏஜ் டிஃபரன்ஸ்லாம் தெரியல, ரெண்டு பேருக்குமே மேட்சிங் அவ்வளவு நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாருமே பார்க்கலாம். ஐயோ, அவங்க எல்லாம் சொல்லவே வேண்டாம். அவங்க ஆல்ரெடி ரொம்ப நல்லா நடிப்பாங்க, இதுல பிச்சிட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, சில அழுதுருவீங்க, அந்த அளவுக்கு இருந்து. நான் அழுதுட்டு தான் வந்தேனே. சூப்பரா இருக்கு, எல்லாமே நல்லா இருந்தது. பக்கா கமர்ஷியல் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம். அம்மா, பேரண்ட்ஸ், அவங்களோட லவ் அண்ட் லவ், அவ்வளவுதான். ஆமா, தேங்க்யூ. ஐயோ, படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூர்யா சூப்பரா பண்ணிருக்காரு. அவங்களும் நல்லா பண்ணிருக்காங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி சொல்ல வராங்க. நல்லா இருந்துச்சு. ஆடியன்ஸ் எனக்கு தெரிஞ்சு எக்ஸெப்ட் பண்ணாம வர்றதுதான் நல்லது. எக்ஸ்பெக்ட் பண்ணாததான் எப்பவுமே அன்எக்ஸ்பெக்டடா ஏதாவது ட்விஸ்ட் இருக்கும். நல்லா இருந்துச்சு படம். படம் நல்லா இருந்து வெரைட்டியாக ஒரு படம் தான். சூரியோட பக்கா ஃபேமிலி என்டர்டெயின் தான். அதுக்கப்புறம் ஃபைட்டு அதனால பக்கா ஃபீல் குட் ஃபேமிலி என்டர்டெயின் தான். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. லேக் இல்லாமல் ஃபுல் காமெடி, நிறைய எமோஷன்ஸ் இருந்த ஒரு படம் தான். அது பரவாயில்ல, நடிப்பினா இந்த நல்லா நல்லா ஆக்ட் பண்ணிட்டேன். எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு இமோஷன்ஸ் இருந்து அதெல்லாம் நல்லா நடிச்சிட்டேன். வாமிகா சூப்பர் டான்ஸ், எல்லாமே செம்மா இருந்து நல்லா இருந்து நல்லா போட்டுட்டேன். அவரு நல்ல ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன். நல்லா எனர்ஜெட்டிக்காக நல்லா பண்ணியிருக்காரு. அவர் நிறைய இமோஷன்ஸாக கலந்துருக்க ஒரு படம் தான். ஃபீல் குட் இருக்குது, ஆனால் லைக் ஹாப்பினஸ் இருக்குது, காமெடி இருக்குது, எல்லாமே இருக்குது. அவர் மெசேஜ் தர்ற அந்த ஏஜ் கேப் பிட்வீன், அதுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கல. எல்லாமே நல்லா பண்ணிட்டு ஆடியன்ஸை ஒரு கிலோ நிஜமாக கருப்பு எக்ஸ்பெக்ட் பண்ணி வராதுங்க. கருப்பை யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். கருப்புனா அது வேற, இது டோட்டலி வேற, அந்த மாதிரி ஒரு படம் தான். ஸோ அது வேற. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருந்தது. போர் அடிக்கிற மாதிரி இல்லை. செம்மையாக இருந்தது. சொல்லவா வேணும் அவரோட பர்ஃபார்மன்ஸ்லாம். நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணிருந்தேன். எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. நைஸ். அது நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பெக்டேஷன் எப்பவுமே வைக்க மாட்டேன் படத்துக்கு, அதனால நல்லா தான் இருந்தது. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. கம்ப்ளீட் ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக அந்த படம் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். படம் நல்லா இருக்குது, வேறு லெவல். சூர்யா நடிப்பு பற்றி சொல்லவே தேவையில்ல. அது ஒரு சஞ்சய் ராமசாமி மாதிரி சஞ்சய் விஸ்வநாத், ஒரு பிஸ்னஸ் மேன். ஸோ கரெக்டாக அவர் கொடுத்த ரோலை எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ராதியா மேம் சரி, மமிதா எல்லாருமே கொடுத்த ரோலை வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணால் தான் அந்த படத்துக்கான சக்ஸஸ் நான் நினைக்கிறேன். படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, என்ன சொல்கிறது, லவ், இப்போ ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, லவ், அதெல்லாம் இது வந்து உடச்சி எடுத்துரும். அந்த மாதிரியான இதுதான். கம்ப்ளீட்டாக ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் தான். ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்த்தோன்னா சூர்யா தான். சூர்யா, அந்த மமிதா பஜு, அந்த ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் எதிர்பார்த்தோன்னா சூர்யா வேறு என்ன எதிர்பார்க்கணும். சூர்யா வந்தாலே பார்த்துட்டே இருக்கலாம். அந்த மாதிரி கண்டிப்பாக இது ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். அந்த மாதிரியான எல்லாமே இருக்குது இந்த படத்தில். எல்லா எலமெண்ட்ஸுமே இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸாக கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு படம் இருக்குது. ராதியா மேம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சூர்யாவோட அம்மாவும் நடிச்சிருக்காங்க. அதுவும் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. சூர்யா அண்ணா எல்லாருமே அவங்க கொடுத்த கேரக்டரில் பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ படம் சூப்பராக வந்திருக்கு. நல்லா இருந்துச்சு சார் படம். ஆக்சுவலி செம்மையாக இருந்துச்சு சார். இப்போலாம் ஆக்சுவலி நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். வெயிட் பண்ணி ஃபர்ஸ்ட் டோ டிக்கெட்டே கிடையில ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு. அதுக்கப்புறம் இங்கே தான் ஃப்ரெண்டு மூலியமா டிக்கெட் கிடச்சி இதுதான் பார்த்தோமே. ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் கேரக்டர் எல்லாம் நல்லா இருக்குது. ஆக்ஷன் செம்மையாக இருக்குது. க்யூட்டாக இருக்காங்க, அழகாக இருக்காங்க. இன்னும் பிரச்சனை இல்லை. ஆக்ஷன் நல்லா இருந்துச்சு சார். எல்லாம் அவங்க ஆக்டிவே சார் செம்மையாக இருந்தது. ஆக்சுவலி எமோஷன்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. லைக் அந்த தேட்டரில் அழுதுட்டாங்க நிறைய பேர். ஆக்சுவலி எமோஷன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு சார். ஒன்றும் பிரச்சனை நிறைய இடத்துல கனெக்ட் ஆயிடுச்சு சார். எங்களுக்கு இந்த ஃபேமிலி ஓரியன்டாக கனெக்ட் ஆயிடுச்சு. லைக் சண்டை போட்டு பிரியுது அந்த இடத்துக்கும் கனெக்ட் ஆயிடுச்சு. லைக் நிறைய விதமாக கனெக்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நிறைய ஒரு மோட்டிவேஷனாக கூட எடுத்துகிட்டு போகலாம் அந்த படத்தை. மூவியில் என்ன சொன்ன வராங்கன்னா, ஃபேமிலியாக இருக்கிறதா தான் சொல்கிறாங்க. ஃபேமிலியாக இருந்தால் ஒரு எந்த சண்டையுமே வந்து சண்டை போட்டு அடுத்த நிமிஷம் முடிஞ்சிருது. நீங்கள் தான் போய் பேசணும். யார் அந்த இனிஷியேட் எடுத்து பேசுகிறாங்களோ அதுதான் அந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறது இருக்குது. அதை பற்றி தான் சொல்ல வராங்க. எதிர்பார்ப்பே இல்லை சார். ஜாலியாக போய் பார்த்தோம் சார். படம் நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு.
சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸ் நான் தான் சொல்லணுமா? அப்படி படம் சூப்பராக இருந்துச்சு. சூர்யா அவர் எப்பவுமே பண்ணுறது தான், அவர் ஃபீல்ட் அவுட்டே பண்ண முடியாதுன்னு ஒன் மோர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த 22 ஏஜ்ன்றத அந்த ரோலை வந்து சாமிங்காக பண்ணணும் அப்படின்றதுக்காக போட்டிருக்காங்க. அண்ட் இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த ரோலில் வேறு யாரையுமே நம்மளால் வச்சு பார்க்க முடியாது. மமிதா பர்ஃபெக்டாக சூட்டாக இருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த படத்தில். அதிகம் மேம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. என்னால் தர்மதுரையும் பண்ண முடியும், என்னால் விஸ்வநாதன் சன்ஸும் பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணுறாங்க. 2 ரோல் எதை கொடுத்தாலுமே நான் பண்ணுவேன். நீங்கள் என்ன அம்மாவாக போட்டிங்கன்னா நான் எது வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற ரோலை பண்ணியிருக்காங்க. எதுவுமே சொல்லலை, ஜாலியாக ஒரு படம், ஒரு கமர்ஷியலாக ஒரு ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிற ஒரு படம் தான். எந்த மெசேஜெலாம் எதுவுமே இல்லை. ஒரு 22 இயர்ஸ் ஓல்டு ஒரு ஹீரோயின், 40 இயர்ஸ் ஒரு ஹீரோ, இவங்க 2 பேரோட காம்பினேஷன் எப்படி இருக்குது, 2 பேர் சேர்ந்தாங்களா இல்லையான்றதான் படம், வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப சிம்பிளான லைன் தான், நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஆடியன்ஸ் இந்த படம் ஃபெயில் ஆகிடும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வருவாங்க, பட் ஆனால் கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக சக்ஸஸ் ஆயிடுச்சு இந்த படம். அதுதான் ஒரே விஷயம், ஒன்றுமே இல்லை. படம் சூப்பராக இருக்குது, படம் நல்லா இருக்குது, கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். படம் வந்து இது ஒரு 16+ மெச்சூர்ட் ஆடியன்ஸ்க்கான படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல காமெடி எமோஷன் எல்லாமே கலந்த படம் மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா மமிதா பைஜு தான் ஹீரோ அப்படின்னு தான் தோணுச்சு. சூர்யா சார் கொஞ்சம் லைட்டாக நிறைய இடத்துல வந்தாலும் இவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து தூக்கி சாப்பிட்றது எல்லாத்தையும் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ராதிகா மேம் வந்து ஒரு முக்கால்வாசி படத்தில் வந்தாலும் நல்ல பர்ஃபார்மன்ஸ், அவங்க வர எல்லா இடத்துலையும் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆடியன்ஸ் வந்து இது சூர்யா படம்னா கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயமும் இருக்குது. பட் இந்த படத்தில் ஒரு சில விஷயம் 16+ விஷயங்களும் இருக்குது. ஸோ அதனால் வந்து குழந்தைங்களுக்கு அது எப்படி இது பண்ணணும் தெரியல. பட் இந்த காலத்தில் எல்லாத்தையும் சீரியல்லே எல்லாத்தையும் காமிச்சிடுறாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அது கொஞ்சம் லைட்டாக வல்காரிட்டியாக இருக்கும், பட் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. 16+ மெச்சூர் ஆடியன்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து ஒரு முகம் சுளிக்காமல் கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு சில விஷயங்கள் மட்டும் லைட்டாக அப்படி இருக்கலாமே தவிர ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீலிங் இருக்குது. ரியல் லைஃப்பில் எப்படின்னா வந்து இந்த அப்பா பையன் கனெக்ஷன் ப்ளஸ் வந்து அம்மா பையன் கனெக்ஷன், அந்த எமோஷன் வச்சு சூர்யா சாரை வச்சு அதை வந்து நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அப்பா பிடிக்கணும்னா வந்து ஓகே, அந்த படம் வந்து அவனுக்கு ஒரு சீனவை அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பிடிக்கிறவங்களுக்கு அந்த சீன் பிடிக்கும். அம்மா பிடிக்கிறவங்களுக்கு சூர்யா வச்சு ஒரு சீன் சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கனெக்ஷன் வச்சிருக்காங்க. புள்ள பாசம் வேணுமா, புள்ள பாசம் இருக்குது, அதாவது வந்து அம்மா சென்டிமெண்ட்டும் இருக்கும், அப்பா சென்டிமெண்ட்டும் இருக்கும், புள்ள சென்டிமெண்ட்டும் இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் வந்து இந்த படத்தில் ஓரளவு வச்சிருக்காங்க. பட் மெயின் படத்தோட அந்த கதையை வந்து ஈஸியாக முடிச்சிருந்துருக்கலாம் இன்னும் சின்ன படமாக. செகண்ட் ஹாஃப்ல இந்த சின்ன கான்செப்டை இன்னும் கொஞ்சம் ட்ராக் பண்ணி எடுத்திருந்தாங்க. பட் ஓகே, என்டர்டைனிங்காக தான் இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சு. கிளைமேக்ஸை இன்னும் கொஞ்சம் பிரிஸ்காக முடிச்சிருந்துருக்கலாம்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. என்ன எதிர்பார்த்துட்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா சூர்யா சார் இருக்காரு, ஸோ படம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க. பட் அப்படி தான் எல்லா படமே எதிர்பார்த்து வராங்க கங்குவாலாம். பட் இருந்தாலும் இது ஒரு ஆக்ஷன் பேஸ்டு படம் கிடையாது. சூர்யா சார் வந்து அடிதடி சண்டை அப்படிலாம் நீங்கள் எதிர்பார்த்து வராதிங்க. ஒரு ஃபேமிலி பேஸ்டு படமாக இருக்கும். இது வந்து ஒரு சரகசி மதர், ஒரு சரகசினால ஒரு பாப்பா வந்து பிறக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது சூர்யா சார் லைஃப்பில் அந்த பாப்பா வந்து அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் மீதி கதையாக இருக்கும். ஸோ அப்படி பேஸ் பண்ணி படம் வரலாம் கண்டிப்பாக.